ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டியான தக்காளி யூஸ் பண்ணாமல் 3 விதமான கார சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரோட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை தாளிக்கிறதுக்கு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச விழுதை அதில் சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு தண்ணியெல்லாம் சுண்டுனதும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து கிளறி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான வெங்காய கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு உரலில் 10லேருந்து 15 எண்ணிக்கை உள்ள பூண்டு எடுத்து நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம இடித்த பூண்டை சேர்த்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதும் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு விதமான பூண்டு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்து கூடவே உப்பு, புளி சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அது கூடவே பூண்டையும் சேர்த்து அரைச்சி தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய இந்த 3 விதமான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.